ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை பார்க்க போறாங்க. என்ன முக்கியமான வேலை சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல இடம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுல வந்து விதை இன்னைக்கு தாங்க போட போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருப்பீங்க, இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாமே மண்ணெல்லாம் எல்லாம் கொத்தி விட்டு, ஏன்னா டிராக்டர் உள்ள வர முடியாது இல்லையா, அதனால 2 ஆளுங்களை விட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. பாத்திலாம் கட்டி வயல் மாதிரியே இருக்கு. வயல் அங்கே ஏற்கனவே ஆரம்பிச்சோம், அதுதான் அப்படியே சக்சஸ் இல்லாமல் அப்படியே போயிருச்சா. இந்த இடம் நமக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க. இங்கே வருமா அப்படின்னு நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் மண்ணு நல்லா போதன்னு சூப்பராக இருக்கு. நல்லா குப்பை மண்ணா இருக்கு. அதனால வந்தா வருது, வரட்டினா போகுது, அது ஓகே. பட் ஆனால் நல்லா வரணும்னு வேண்டிக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முயலுக்கு தான் தீவனம் போட போறோம் இல்லையா, அதனால அதுக்கு ரொம்ப பிடிச்ச வேலி மசால், அந்த தீனி தாங்க நம்ம இன்னைக்கு போட போறோம். வேலி மசால்ன்றது வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஆமா, 20% 22% வரைக்கும் இருக்கு. சரி, அதை போட்டுருவோமே அப்படின்ட்டு தான் இதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கிலோ இருக்குமா, 1 கிலோ வாங்க, 1 கிலோ விதை எடுத்துருக்கோம். 1 கிலோ விதை வாங்கிட்டு வந்தார் நேற்று தான். இதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்னா, நைட்டு சுடுதண்ணியில் வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அந்த டிகிரியில் சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து நல்லா களைஞ்ச அந்த தண்ணிலாம் ஊற்றிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சுங்க. இப்படியே ஊற வச்சிருவோம். ஆமாம், ஊற வச்சுட்டு இப்போ காலையில் ஒரு 8 மணி இருக்கும். இதை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ வந்து வெயிலில் கொஞ்சம் உலர விட்டுட்டு, ஏன்னா நம்ம விதை போடுறப்ப கையில் ஒட்டக்கூடாது இல்லையா, கொஞ்சம் காஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் மறுபடியும் மணலில் கலக்கணும். இதை மணலில் கலந்து அப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக விழாம கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு சமமாக விழும். அதனால அந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த விதையை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இதுதான் வந்து முயலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வேலி மசாலா இருக்கு கௌரி. ஆமா, இது ஒன் டைம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. நம்ம அறுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இது அழிச்சாலும் அழிக்க முடியாத அளவுக்கு நல்லா வளரும், நல்லா கிளை அடிச்சு நல்லா வளரும். தீவனம் வந்து முயல்களுக்கு தாராளமாக கொடுத்தாதாங்க அதுங்க நல்லா க்ரோத்தாக நல்லா இருக்கும். அதே சமயம் இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். கோஃபோர் ரகம், குதிரை மசால், அப்புறம் வந்து முயல் மசால் நிறையா இருக்குது. பட் ஆனால் நம்ம மண்ணுக்கு இங்கே அதெல்லாம் வருமானது சந்தேகம் தான். வேலி மசால்னா வெயில் மழை எல்லா மண்ணுக்குமே வரும், இதுக்கு வராது அப்படிலாம் கிடையாது. ஆமாம், அதையுமே நாங்கள் சர்ச் பண்ணி தாங்க பார்த்து தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ தண்ணி இல்லைனா கூட இந்த விதை போடுறப்ப நல்லா வளரும் அப்படின்றனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, காய வைக்கலாமாங்க? காய வைக்கலாம். இதுக்கு வந்து உரம் என்ன போட போகிறோம் சொல்லு? உரம் இருக்கவே இருக்கு, நம்மளோட புழுக்கு இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? ஏங்க இதை மட்டுமே போட்டா பத்துமான்றதையும் பார்த்துக்கோங்க. இல்ல இது ஏற்கனவே குப்பை மண்ணு கௌரி, அதனால நல்லா வரும். 10க்கு போட்டுக்கலாம், யூரியானாலும் வாங்கி தெளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம், இது ஒரு ட்ரையல் தானே. இது நல்லா வந்தது, சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தது நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுதுங்க. ஏன்னா நான் கிராமத்துல இருந்திருக்கேன், எனக்கு வயலை பத்திலாம் நல்லா தெரியும். ஆமா, குப்பை மண் இது சூப்பரா இருக்குங்க. மண்ணு சூப்பரா இருக்கு, நல்லா பொதன்னு நல்லா ஒரு மாதிரி கல்லு மாதிரி இல்லாம நல்லா இருக்கு. இப்படி இருந்தாலே அந்த இடத்துல நல்லா செடி வளரும். சரி, ஓகே. அப்ப காய போடுறியா? டைம் இல்ல. அதோட இல்லாம கிளீன் பண்றப்போ ஒரு நல்ல பாம்பு வேற இருந்துச்சு, தெரியுமுல? ஆமா, பாம்பு இருந்தாலே அந்த இடம் நல்ல இடம். சரி, ரைட். நீ ஊற காய போடு. ஏங்க அந்த பாத்தி கட்டினதெல்லாம் காமிக்கவே இல்லைங்க வீடியோல. காமிச்சிடுறேன் தங்கம், காமிச்சிடுறேன். கௌரி என்னை விட ரொம்ப ஆர்வமா இருக்காளே. ஆமா, ஏங்க ஒரு இடம் வாங்கி அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விவசாயியா மாறி விதையெல்லாம் தூவ போறோம், இந்த வீடியோ போடுறது இல்லையா? போடு. நல்ல விஷயம்ப்பா. அஸ்திவாரம் இதை சாங்க போடுறது இல்லையா? இவ்வளோ நேரங்க காயணும்? சும்மா அதாவது கொஞ்சம் இந்த ஈரம் லைட்டா போற வரைக்கும் போட்டா போதும். சரி, ஓகே. தண்ணி இன்னுமே கொஞ்சம் வடிகட்டி இருக்கணுமாங்க? அதுக்கு தானே கறி வெயில்ல நம்ம காய வைக்கிறோம். இப்போ ஆக்சுவலி இந்த இடம் வந்து 2.5 to 3 சென்ட் தான் வரும். ஆனால் நம்ம இதோட விட போறது இல்லை, நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். இந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சோன்னு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து நல்லா கிண்டி விடுறேன். ஆமாம், கொஞ்சம் கையால் கிண்டி விடணும். ஆமாம், இது காயட்டும், இதுக்கப்புறம் நம்ம விதை போடும்போது பார்க்கலாம்.
ஃபைனலாக நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாத்தியெல்லாம் போட்டு அப்படியே வரிசையாக இருக்குது. இப்போ நம்ம விதை போட போகிறோம். விதைக்கு தேவையான எல்லாமே காய வச்சு எடுத்தாச்சு. முத விதையை போடுறது வந்து ஹர்ஷித் கையால் போடலாம் அப்படின்ட்டு ஹர்ஷித்தை நிப்பாட்ட வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. அந்த மாதிரி ஹர்ஷித் கையால் ஆரம்பிப்போம், நல்லா வரட்டும் அப்படின்ட்டு. சரி ஓகே வாங்க முதல்ல ஹர்ஷித் கையால் போடுவோம். இங்கே விதை வச்சுருக்கேன். அப்பா எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி அந்த பள்ளத்துலமா எடுங்க. அழகாக அப்படியே போட்டே போங்க மெதுவாக. வெரி குட். சரி இப்போ நம்ம விதையை நடவலாமா? விதையை விதைச்சிட போகிறோம். இது எப்படின்னா ஆச்சுது இங்கே அப்படியே அழகா இப்படி போட்டு ஒரு விரல கிண்டி விட்டு அதுக்குள்ளார போட்டு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு மூட வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம முயல் புழுக்க வச்சுருந்தோம்ல அதெல்லாம் குத்தி 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 அப்படியே உரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே போட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கும் அப்படியே.